நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வழக்கறிஞர்கள் சேம நலநிதி திட்டம் பற்றி சட்டசபையில் பேசி முடிவெடுக்கப்படும் என்று வழக்கறிஞர்கள் அணி சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை NR காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் அணி சார்பில் முதல்வர் ரங்கசாமிக்கு பாராட்டு விழா அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் வரவேற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமியை பாராட்டி பேசினர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், உங்களை போன்று ஒவ்வொருவரும் விரும்பியதால் தான் மக்கள் நலனுக்காக NR இயக்கத்தை துவக்கி தற்போது முதல்வராக பொறுப்பேற்றுள்ளேன். தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் கவனத்தோடு முனைப்போடு செயல்பட்டு நிறைவேற்றுவேன் என்றும், புதுவையின் வளர்ச்சிக்காக முழு முயற்சியோடு பாடுபட்டு திட்டங்களை நிறைவேற்றுவேன். மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படா வண்ணம் புதிய தொழிற்சாலைகளை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் என்றும், தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சேம நல நிதி திட்டம் பற்றி சட்டசபையில் பேசி முடிவெடுக்கப்படும் என்று பேசினார். இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற திட்டங்களை கொண்டு வருவதற்கு தேவையான முழு முயற்சியும் இந்த அரசு எடுக்கும். மத்திய அரசோடு பேசி மத்திய அரசோடு நல்ல இணக்கத்தோடு உறவோடு இந்த மாநிலத்தின் வளர்ச்சி கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கையை நமது அரசு எடுக்கும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். நம்முடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி பொருளாதார நிலையில் உயர்வதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கையையும் நாம் எடுப்பதற்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது இல்லாத நிலையில் தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுப்பதில் இந்த அரசு அதிகம் செலுத்தி வருகின்றது. என்று புதிய தொழிற்சாலை வரும் பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற நிலை உருவாகும். நல்ல தரமான கல்வி கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் என்பதிலே மிகுந்த கவனம் அரசு செலுத்தும். அதே சமயத்தில் கல்வியுடைய தரத்தோடு வேலைவாய்ப்பு, இந்த இரண்டிலும் கவனம் செலுத்தினால் சமுதாய முன்னேற்றம் என்பது சரியாக இருக்கும். அதே சமயத்தில் வழக்கறிஞர் நல நிதி உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். இதனை இரண்டையும் கருத்தில் கொண்டு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேவையான முடிவு சரியான நிலை எடுக்கப்படும் என்பதை இங்கே விழாவில் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் உள்பட NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் உலக தன்னார்வ ரத்த தானம் செய்வோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தலைமை செயலர் சந்திரமோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ரத்த தானம் செய்வோர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஜூன் 16ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக தன்னார்வ ரத்த தானம் செய்வோர் தினமாக கருதப்பட்டு ஜூன் 16ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை கொண்டாடும் விதமாக புதுவை கடலூர் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை தலைமை செயலர் சந்திரமோகன் பச்சை வண்ண கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஜிப்மர் இயக்குனர் சுப்பராவ், சுகாதார இயக்குனர் டாக்டர் திலீப்குமார் பாலிகா, ஜிப்மர் ரத்த வங்கி அதிகாரி டாக்டர் சுப்பையா, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க இயக்குனர் குருமூர்த்தி, நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரி ஏமு ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணியில் பள்ளி நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள், NCC மாணவ மாணவிகள், ஜிப்மர் ரத்த வங்கி ஊழியர்கள் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பலகையை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். புதுவை காவல்துறை தெற்கு பகுதி சார்பில் அனைத்து வியாபாரிகள் குறை கேட்கும் மற்றும் ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை கணபதி திருமண மண்டபத்தில் காவல்துறை தெற்கு பகுதி சார்பில் அனைத்து வியாபாரிகள் குறை கேட்கும் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு SP நந்தகோபால் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மேட்டுப்பாளையம், தன்வந்திரி நகர், கோரிமேடு, வில்லியனூர், முதலியார்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். சிறப்பு விருந்தினராக SSP சந்திரன் கலந்து கொண்டார். வியாபாரிகள் தங்கள் குறைகளாக லோடு இறக்கும் ஏற்றும் பணியில் உள்ளவர்கள் ரவுடிகளைப் போல் செயல்பட்டு மாமூல் வசூல் செய்கின்றனர் மற்றும் திருநங்கைகள் எங்களை மிரட்டி தகாத வார்த்தைகள் கூறி பணம் கேட்கின்றனர் என்று கூறினர். SSP சந்திரன் பேசுகையில், இனிமேல் லோடு ஏற்றுபவர் மற்றும் இறக்குபவர்களால் எவ்வித பிரச்சனையும் இருக்காது, அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மீறி யாரேனும் தொந்தரவு அளித்தால் அவர்களை பற்றி காவல் நிலையங்களுக்கு உடனடியாக தெரிவித்தால் அவர்கள் மீது நான் பெயிலபிள் வழக்கு தொடுத்து கைது செய்து நடவடிக்கை எடுப்போம்.
அதேபோன்று திருநங்கை பணம் மட்டும் கேட்டால் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யுங்கள், ஆனால் மிரட்டி பணம் கேட்டால் எங்களுக்கு தெரிவித்து விடுங்கள், அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று பேசினார். கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கர், சுப்பிரமணி, வீரவல்லவன் உட்பட பலரும் வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். புதுவை சாரம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்துக்குள்ளான பசுமாடு ஒன்றினை அவ்வழியே வந்த ஆசிரியர் ஞானவேலு சிகிச்சைக்காக கால்நடைத்துறை மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இச்செயல் மற்றவர்களை நெகிழச் செய்தது. புதுவை சாரம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகி பசுமாடு ஒன்று சாலையோரம் இருந்தது. கால் முறிந்த நிலையில் தவித்துக் கொண்டிருந்த அந்த பசுமாட்டினை சாலையில் செல்பவர்கள் வேடிக்கை பார்த்தபடியே சென்றனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆசிரியர் ஞானவேலு மாடுபடும் அவஸ்தையை கண்டு அந்த மாட்டினை சிகிச்சைக்காக கால்நடைத்துறை மருத்துவமனையில் சேர்த்தார். ஆனால் அங்குள்ள மருத்துவர்கள் மாட்டின் உரிமையாளர் இல்லாமல் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று கூறி மாட்டுக்கு ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து வைத்து கட்டு மட்டும் போட்டுவிட்டனர். இதனிடையே அந்த பசுமாட்டினை எங்கிருந்து கொண்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு வந்துவிட முடிவு செய்த ஆசிரியர் ஞானவேலு மாட்டினை சாரம் பகுதியில் மர நிழல் உள்ள இடத்தில் கொண்டு வந்து விட்டு சென்று விட்டார். இச்செயல் மற்றவர்களை நெகிழச் செய்தது. இந்த செய்தி பசுமாட்டின் உரிமையாளருக்கு தெரிந்ததோ அல்லது தெரியாமல் போனதோ என்று தெரியவில்லை. புதுவையில் பெரும்பாலான மாட்டின் உரிமையாளர்கள் தங்களது கால்நடைகளை சாலையில் அவிழ்த்துவிட்டு மாலையில் அது வீட்டுக்கு வந்ததும் மீண்டும் கட்டி போட்டு பாலை கறந்து விற்பனை செய்து வருகின்றனர். கால்நடைகளை சாலையில் திரிய விடுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு சில சமயங்களில் விபத்துகளும் நடைபெறுகிறது. எனவே இனிவரும் காலங்களில் தங்களது கால்நடைகளை வீட்டிலேயே வைத்து வளர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கால்நடைகளை வளர்க்காமல் இருக்க வேண்டும். எது எப்படியோ கால்நடைகளை சாலையில், அதாவது போக்குவரத்திற்கு இடையூறாக திரியவிடும் கால்நடை உரிமையாளர்களிடம் போக்குவரத்து காவல்துறை அபராதம் வசூலித்தால் கால்நடைகளை உரிமையாளர்கள் சாலைகளில் திரியவிட மாட்டார்கள். புதுவை வடமுகத்து செட்டியார் திருமண நிலையத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் 13வது மாநாடு நடைபெற்றது. இதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் புதுவை பிரதேச 13வது மாநாடு வடமுகத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் சுமதி சங்கக்கொடியை ஏற்றினார். பிரதேச தலைவர் சாந்தி தலைமை தாங்கிட கலைச்செல்வி வரவேற்று பேசினார். தொடர்ந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் சுதா சுந்தரராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், கூடுதலாக மகளிர் பேருந்து இயக்க வேண்டும், டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல், கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் 88வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார் தலைமையில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை ராஜ்பவன் தொகுதி செஞ்சி சாலையில் திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் டாக்டர் கலைஞரின் 88வது பிறந்தநாள் விழாவை ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் திமுக மாநில துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராமன் ஆகியோர் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர். விழாவில் தொகுதி செயலாளர்கள் நெட்டப்பாக்கம் மதி என்கிற சுப்பராயன், உப்புளம் செல்வபாண்டியன், குருவிநத்தம் ஹரிகிருஷ்ணன், திருபுவனை குப்புசாமி, உழவர்கரை ராமசாமி, பாகூர் பாஸ்கர், அரியாங்குப்பம் ராம சிவபாலன், உசுடு கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை வைத்திக்குப்பத்தில் ஒரு கும்பல் வாலிபரை ஓட விரட்டி கொல்ல முயன்றதால் பதற்றம் நிலவுகிறது. இதனால் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த தம்பிதுரை என்ற காங்கிரஸ் பிரமுகர் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 9 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த குற்றவாளியின் உறவினர்கள் சிலரை கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஊருக்குள் அனுமதிப்பது தொடர்பாக பஞ்சாயத்தார் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 8 பேர் கொண்ட கும்பல் இரும்பு பைப், கத்தி, தடி உள்பட ஆயுதங்களுடன் ஊருக்குள் நுழைந்து தம்பிதுரையின் தம்பி மகனான முரளியை ஓட விரட்டி கொலை செய்ய முயன்றது. இதனை கண்ட பொதுமக்கள் அந்த கும்பலை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த SP சிவதாசன், இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திலேயே விசாரணை மேற்கொண்டனர். அதன்படி சின்னத்தம்பி, விக்னேஷ், மகேஷ், பார்த்திபன், சிலம்பு உள்பட சிலரை தேடி வருகின்றனர்.
இச்சம்பவத்தால் அப்பகுதியில் கூடுதல் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.